வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா. இந்த வீடியோலையும் நம்ம மாரடைப்போட அறிகுறிகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா சமீப காலமாக நிறைய பார்க்குறோம். 30 வயசு 35 வயசில் இருக்கவங்க கூட மாரடைப்பால் உயிரிழக்கிறத பார்க்க முடியுது. ஸோ மாரடைப்பு குறித்து கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே மாரடைப்புனா பயங்கரமாக நெஞ்சு வலி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த மாதிரி நெஞ்சு வலி வந்தால் கண்டிப்பாக நம்ம அவங்கள டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் என்ன ஏதுன்னு கவனிச்சிருப்போம். சில நேரங்களில் மாரடைப்பு வரும்போது நெஞ்சு வலியாக காட்டாமல், நெஞ்சு வலி அதிகமான நெஞ்சு வலி தெரியாமல் நம்ம சாதாரணமே நம்ம உடம்புல ஏற்படுற சில அசௌகரியங்கள் மாதிரியான சில அறிகுறிகள் காட்டுது. அந்த மாதிரி நமக்கு தெரியும் போது நம்ம அதை பெருசாக எடுத்துக்காமல் நம்ம அதை விட்டுறதுனால தான் மாரடைப்போட பிரச்சனைகளும் அதிகமாகுது. நமக்கு சில நேரம் உயிரிழப்புகளும் ஏற்படுது. சரி, அந்த அறிகுறிகள் பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மாரடைப்புனாவே பயங்கர நெஞ்சு வலி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த வலி ரொம்ப சிவியராக இருக்கும். அதே மாதிரி பயங்கர வெயிட் வச்சு அழுத்துற மாதிரியான ஒரு வலியை ஃபீல் பண்ணலாம். அதே போல் பயங்கரமான இறுக்கமான ஒரு வலியாகவும் அதை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த வலி அப்படியே இடது பக்கம் கழுத்துக்கு பரவலாம், அப்படியே தோள்பட்டைக்கு பரவுறது, இடது கைக்கு பரவுறது, இந்த தாடைக்கிட்ட பரவுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி அந்த வலி சிலர் பின்பக்கமாக முதுகுலேயே அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பயங்கரமான நெஞ்சு வலியாக காட்டாமல் மாரடைப்போட மற்ற அறிகுறிகள் காட்டுற மாதிரி இருக்கும். அதில் முக்கியமானது அதிகமான வேர்வை. அதிகமான வேர்வை பொதுவாக நிறைய நேரத்தில் வரலாம். அதாவது சர்க்கரை வியாதி இருந்து நம்ம சரியான நேரத்துக்கு சாப்பிடாதப்போ நம்ம உடம்புல சர்க்கரையோட அளவுகள் குறையும் போது ஹைப்போகிளைசிமிக் கண்டிஷனில் நமக்கு அதிகமாக வேர்க்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் பசி இருக்கும், கையெல்லாம் நடுக்கிற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம அதிகமாக பயந்து பதட்டமாக இருக்க நேரத்தில் அந்த மாதிரி அதிகமாக வேர்க்கலாம். அதே மாதிரி ஹைப்பர் தைராய்டு கண்டிஷன்லேயும் நமக்கு அதிகமாக வேர்க்கலாம். இந்த மாதிரி எந்த காரணமும் இல்லாமல் நம்ம நார்மலாக இருக்கும்போது, நார்மலாக வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, நல்லா சாப்பிட்டு நார்மலாக இருக்கும்போது திடீர்னு எந்தவித காரணமே இல்லாமல் மாரடைப்பு ஏற்படும்போது நமக்கு அதிக வேர்வை ஏற்படும். அந்த நம்ம ஃபேன் போட்டிருந்தாலும் இல்லை டேபிள் ஃபேன் முன்னாடி உட்காந்துருந்தா கூட அந்த வேர்வை நல்லாவே தெரியும். அதே மாதிரி அந்த வேர்வை நம்ம பக்கத்தில் இருக்கவங்க பார்க்கும்போது நல்லா அவங்க முகத்தில் அப்படியே வேர்வை துளிகள் அப்படியே நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். டைம் ஆக அந்த வேர்வு அப்படியே ட்ரெஸ்ஸெல்லாம் நினைச்ச அளவுக்கு கூட அது வேர்வு ரொம்ப அதிகமாக தெரியலாம். அதே நேரத்தில் பயங்கர டயர்ட்னஸை ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப அசதியாக இருக்கிறது, அதாவது அவங்களால உட்காரக்கூட முடியாமல் படுத்துக்கணுன்ற அளவுக்கு பயங்கர அசதி தெரியும். அதே நேரத்தில் மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருக்கும். நார்மலாக மூச்சு விடாமல் வாயை திறந்து வாய் வழியாக மூச்சு விடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நெஞ்சு பகுதியில் ஒரு அசௌகரியத்தை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஜீரண கோளாறு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறது, நெஞ்செரிச்சலாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கிறது, வயிறோட மேல் பகுதி வயிறில் வலி இருக்கிறது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வாந்தி வர மாதிரியான உணர்வு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வாந்தியும் கூட ஏற்படலாம். அதே மாதிரி தலை சுத்தல், மயக்கம், அந்த மாதிரியான உணர்வும் இருக்கும். மாரடைப்பு ஒரு சில பேஷண்ட்லாம் பார்த்தோம்னா அவங்களாம் சொல்லும்போது அதிகமாக வலியே சொல்லாமல் எனக்கு ரொம்ப வேர்த்து கொட்டிகிட்டே இருந்துச்சு, நெஞ்சில் ஒரு மாதிரி நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி டயர்டாக இருந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர்லாம் திடீர்னு கொமட்டலாக இருக்கிற மாதிரி நல்லா வாமிட் உடம்புலாம் நல்லா வேர்த்து கொட்டின மாதிரி அந்த மாதிரி இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் ரொம்ப டயர்டாக இருக்கிறது, முகம்லாம் நல்லா வேர்த்து அப்படியே மூச்சு விட சிரமம் ஏற்படுறது, அந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் காட்டியிருக்கு. இந்த மாதிரி மாரடைப்போட பொதுவான அறிகுறியான பயங்கர நெஞ்சு வலியாக நமக்கு அதிகமாக தெரியலனாலும் இந்த மாதிரி வித்தியாசமான சிம்டங்கள் திடீர்னு நமக்கு ஏற்படும் போது ரொம்ப பயங்கரமாக வேர்த்து கொட்டுறது, மூச்சு விட சிரமம் ஏற்படுறது, திடீர்னு குமட்டல், வாந்தி, எந்த காரணமே இல்லாமல் இந்த மாதிரிலாம் ஏற்படுதுன்னா நம்ம கண்டிப்பாக டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி மாரடைப்பு வராமல் தடுக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரோக்கியமான உணவு, சரியான உடற்பயிற்சி, ரிஸ்க் ஃபேக்டர் எதாவது இருக்குன்னா அதை கவனமாக இருந்தோம்னா நிச்சயமாக மாரடைப்பு வராமல் நம்ம தடுக்க முடியும். நம்ம சாப்பிட்ற உணவில் நிறைய காய்கறிகள், பழங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ட்ரான்ஸ் ஃபேட், சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகம் இருக்க எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது, அந்த மாதிரியான உணவுகள், உப்பு அதிகம் இருக்கிறது, சர்க்கரை அதிகம் இருக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி குறைஞ்சது 30 நிமிஷத்துக்காவது நல்ல உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கவங்க கண்டிப்பாக வெயிட்டை குறைச்சிக்கணும். அதே மாதிரி புகைப்பழக்கம் அதிகம் இருக்கவங்க கண்டிப்பாக புகைப்பழக்கத்தை கைவிடணும். அதே மாதிரி அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற மாதிரி, நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். அதே மாதிரி தூக்கம் கண்டிப்பாக நமக்கு 7லேருந்து 9 மணி நேரத்துக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் கண்டிப்பாக இருக்கணும்.
அதே மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா, முக்கியமாக அப்பா அம்மாக்கோ இல்லை கூட பிறந்தவங்களுக்கோ மாரடைப்பு வந்திருக்குன்னா நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சர்க்கரை வியாதியோ உயர் ரத்த அழுத்தமோ இல்லை கொலஸ்ட்ரால் அளவுகள் அதிகமாக இருந்ததுனாவோ கண்டிப்பாக நம்ம அதை அடிக்கடி செக் பண்ணி அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நம்ம கவனமாக இருக்கும்போது மாரடைப்பு ஏற்படுறதையும் மாரடைப்பால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் உயிரிழப்புகளையும் நம்ம நிச்சயமாக தடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.